108 தொகுதியில நம்ம ஜெயிச்சோம். எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதலமைச்சர் குடும்பம் எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு வெற்றி வந்து எனக்கு கண் கலங்கினேன் நான். இன்னும் அந்த சகோதரிகிட்ட நான் பேசக்கூட இல்லை ஜெயிச்ச பிறகு. அது யாருன்னா, நான் பொதுச்சாளர்கிட்ட சொல்லியிருப்பேன், நம்மளுடைய திருவிக நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அக்கா. தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாரு வேட்பாளரா. நான் அண்ணன் கேட்டேன், அப்ப அண்ணே 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவா நடந்து போகணுமே, அவங்க போவாங்களாண்ணே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், அண்ணா ஏன்னா அந்த கஷ்டப்படுத்துறீங்க, வேணா ஜெயிச்ச முடிச்ச பிறகு நம்ம வந்து தலைவர்கிட்ட சொல்லி, நீங்க தலைவர்கிட்ட சொல்லி இன்னொரு போஸ்டிங் கூட கொடுத்துடலான்னு. அதுக்கு அந்த அக்கா வந்து தலைவர்கிட்ட சொன்னாங்க, பொதுச்செயலாளர் சொன்னாங்க தலைவர்கிட்டையும், 8 மாச குழந்தை இல்ல, 9 மாச குழந்தை இல்ல, தலைவரே நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, நான் நடந்து என் குழந்தையோட போறேன், என் குழந்தை பிறக்கும் பொழுது நீங்க முதலமைச்சரா இருப்பீங்க. எவ்வளவு உணர்வுபூர்வமான இயக்கம், எவ்வளவு உணர்வுபூர்வமான இயக்கம். பெண்கள் தலைவர் மீதும் சரி, கட்சி மீது எவ்வளவு உணர்வுபூர்வமாக, அன்பாக, நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இயக்கம். ஒரு அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னங்க, தன்னுடைய குழந்தைங்க, அந்த குழந்தையும் பாதுகாத்து நடந்து நடந்து எம்எல்ஏ ஆன எங்க சகோதரிய ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய மேயர் அக்கா ஒரு கேண்டலை கொடுக்க கூடாம, நாங்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கட்சியை பார்த்தது கிடையாது. எங்க தலைவருடைய வளர்ப்பு நாங்கள் அப்படி யாரையும் அவமரியாதைப்படுத்துறதோ, யாரையும் வந்து மாற்று கட்சி நினைச்சது கிடையாது. எல்லாருக்குமான மரியாதை கொடுத்திருக்கோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல புரோட்டோகால் படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியது, ஒரு கேண்டில் கூட கொடுக்காம, மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்தா, திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா, பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா உருவாக்கினாங்கல்ல திரு மு க ஸ்டாலின், தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுறு இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுறு இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம்.